வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மரம் வளர்ப்பு மற்றும் மூலிகை வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஏ நடராஜன். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடி தாலுகா மாங்கோட்டை கிராம விவசாயி ஆவார். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையத்தின் மூலம் தேக்கு, குமிழ், செஞ்சந்தன மரக்கன்றுகளை பெற்று நடவு செய்து அதில் ஊடு பயிராக பசுந்தீவனம் மற்றும் மூலிகை பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். மேலும் வேலி ஓரங்களில் ஆடு தொடா போன்ற மூலிகை பயிர்களை சாகுபடி செய்வதோடு ஏற்கனவே தான் வளர்த்து வரும் தென்னை, பலா மரங்களிலும் ஊடுபயிர் சாகுபடி செய்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் வேளாண் சாகுபடி முறையினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது கடந்த 15 ஆண்டு காலமாக இயற்கையே விவசாயமாக செய்து வருகிறேன். மூலிகை மருத்துவமும் செய்து வருகிறேன். மரங்கள் பயிர் செய்திருக்கிறேன். அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வனவியல் விரிவாக்க மையம் மூலமாக கன்றுகள் பெற்று நடவு செய்துள்ளேன். தேக்கு, குமிழ் தேக்கு, செஞ்சந்தனம் போன்ற மர வகைகள் பயிர் செய்துள்ளேன். நான் இயற்கையாகவே நான் பலா, தென்னை இந்த மாதிரி மர வகைகள் பயிர் செய்திருக்கிறேன். வேலி ஓரங்களில் மூலிகை பயிர்களான ஆடாதொடையை கருவாக வேலியாக பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் குமிழ் தேக்குக்கு இடையில் ஊடு பயிர் செய்து அதற்கு தண்ணீர், உரம் எல்லாம் கிடைப்பது போல் செய்து வருகிறேன். இடையில் பசுந்தீவன புல் தோட்டம் மரங்களுக்கு அடியில் பயன்படுத்தி மாட்டு பண்ணை வைத்து மாட்டுகளுக்கு பயன்படுத்தி வருகிறேன். தேக்க மரம் தனித்தனியாகவும், மலை வேம்பு தனியாகவும், குமிழ் மரம் தனியாகவும் பாட்டாக செய்திருக்கிறேன். பிறகு தென்னை, மா, பலா இவைகள் மட்டும் ஒன்றாக கூட்டாக செய்திருக்கிறேன். தற்பொழுது இடைவெளிகளில் மூலிகை பயிர் செய்து மக்களுக்கு பயன் தரக்கூடியவைகள் பயன்படுத்தி வருகிறேன். மரங்களுக்கு இடையிலே மூலிகைகளை பயன்படுத்தி வளர்த்து மற்றவர்களுக்கு செயல்முறை செய்து காமித்து அவர்களையும் மூலிகையை மரங்களுக்கு இடையிலே வளர்க்கும் அளவில் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மூலிகை மருந்துகள் எல்லாருக்குமே இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற விவரங்கள் பயிர் செய்து மக்களுக்கு மரங்களுக்கு இடையிலேயே 2 பிரயோஜனம். 2வது மரம் வளருது, இடையில் இருக்க இடத்த நம்ம எப்போவுமே பிரயோஜனமாக பயன்படுத்தணும். மரம் 20 வருஷத்துக்கு அப்புறம் லாபம். அதுக்கு இடையில் கிடைக்கிறதுக்கு ஊடு பயிர் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்தலாங்கிற ஒரு செயல்முறை விளக்கத்தை நான் இந்த ஊராட்சிக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாகவே நான் மூலிகை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையத்தின் மூலமாக கன்றுகள் பெற்று நான் நடவு செய்துள்ளேன். நடவு செய்ததன் விளைவாக இப்பொழுது 3 வருடத்திலே அளவுகள்
ஒரு ஒரு 4 சுற்று அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னொரு 10 வருஷத்திலே ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறது. இதே போல் எல்லாரும் பயன்படுத்தி நீங்களும் வருமானம் பெற வேண்டும். மூலிகையிலே பயன்படுத்தி நோய் இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயி ஏ நடராஜன் அவர்களை 097513265114 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இந்திய வேளாண் விஞ்ஞானிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்று ஹைதராபாத்தில் அமைந்துள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சி மேலாண்மை கழகத்தில் பயிற்சிகளை பெற்று வேளாண் விஞ்ஞானிகளுக்கான கள அனுபவ பயிற்சியாக கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மையில் ஏற்படும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்கள் மேற்கொள்ளும் வழிமுறைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்தும் அதில் தான் மேற்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் குறித்து பயிற்சியினை பெற்று வரும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த மாணவர் எஸ் அரவிந்தன் தான் பெற்ற கள அனுபவ பயிற்சியினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த வெள்ளாங்கோயில் ஊரை சேர்ந்தவர். நான் என்னுடைய 12ஆம் வகுப்புக்கு பின்னர் நான் என்னுடைய காலேஜ் படிப்பு தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் 4 வருடங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய எம்எஸ்சி வேளாண் கல்லூரியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பண்ணேன். அப்புறம் என்னோடய பிஹெச்டி ப்ரோக்ராம் நியூ டெல்லியில் உள்ள இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் என்னுடைய முதுகலை படிப்பை முடித்தேன். இந்த பிஹெச்டி பண்ணுற சமயத்தில் இந்திய கவர்மெண்ட் மூலமாக என்னுடைய விவசாய விஞ்ஞானிக்கான அப்ளிகேஷன் பார்த்து நான் இந்த வேளாண் சயின்டிஸ்ட்டுக்கான வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாம் ஆனது 3 விதமாக நடக்கும். இதில் முதல் நிலை தேர்வில் அப்ஜெக்டிவ் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 எக்ஸாமையும் பாஸ் பண்ணி நான் இப்போ வேளாண் விஞ்ஞானியாக கடந்த ஜனவரி மாதம் இந்திய கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். இதில் இந்த வேலையில் முதல் 7 மாதங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 7 மாத ட்ரைனிங்கில் இந்த 7 மாத ட்ரைனிங் ஆனது ஹைதராபாத்தில் முதல் 3 மாதமும் அடுத்து 1 மாதம் நான் எந்த ஆராய்ச்சி நிலையத்தில் போஸ்டிங் செய்கிறாங்களோ அந்த இதில் அடுத்த 3 மாதங்கள் என்னுடைய ட்ரைனிங் நான் முடிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 மாத ட்ரைனிங்கில் நான் 21 நாள் களப்படிப்புக்காக இங்கே கோவில்பட்டியை சார்ந்த ஏஆர்எஸ் கோவில்பட்டி ரிசர்ச் ஸ்டேஷனில் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த 21 நாள் ட்ரைனிங்கில் நாங்கள் கோவில்பட்டியில் இருக்கிற வானரமுட்டிங்கிற ஒரு ஊரில் செலக்ட் செஞ்சு அதில் அந்த ஊரில் விவசாய பெருமக்கள் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வகையான விதைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன ஆடு மாடுகள் கோழி வளர்ப்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அது இல்லாமல் அவங்களோட பிரச்சனைகள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக எங்களோட படிப்பு மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம். இந்த வகையில் நாங்கள் வானரமுட்டி ஊராட்சியில் கற்றுக்கிட்டது என்னென்னா, இங்கே தண்ணீர் கிடைக்கிறதுங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக நல்ல மழை இல்லாத காரணத்தினால அவங்க நார்மலாக இப்போ மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டால் நார்மலாக அவங்களுக்கு 22 குவிண்டால் கிடைக்கும். ஒரு ஏக்கரில் 22 குவிண்டால் கிடைக்கிறது இந்த வருடங்கள் இன்னும் 5 அல்லது 6 குவிண்டால் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுவும் கடந்த வருடங்கள் நல்ல விலை கிடைச்சது. குவிண்டாலுக்கு 1500லேருந்து 1600 ரூபாய் வரை கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருடங்கள் ஒன்லி 1100 ரூபாயிலேருந்து 1200 வரைக்கும் தான் விலை கிடச்சிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு மானிய விலையில் உதவி செய்கிற காரணத்தினால மக்கள் இப்போ கோழி பண்ணைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரைனிங்கில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, இங்குள்ள விவசாய பெருமக்கள் இப்போது வர புதிய வகையான ஹைப்ரிட் வகைகள் அவங்களோட வேளாண்மைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி அவங்க டீலர்ஸ்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைப்ரிட் சீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாத அவங்க இப்போது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயங்கர அவேர்னஸாக இருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த 2 வருட வளர்ச்சியின் காரணமாக இவங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நல்ல நல்லா இதாக இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இந்த விவசாயத்தோட சேர்த்து இந்த உபத்தொழிலாக இப்போ கோழி வளர்ப்பு மற்றும் ஆடு வளர்ப்பில் இவங்க ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் இதோட 21 நாள் ட்ரைனிங்கில் நாங்கள் கற்றுக்கிட்டது. எஸ் அரவிந்தன் அவர்களை 0965071466 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
மர வகைகள் பயிர் செய்திருக்கிறேன். வேலி ஓரங்களில் மூலிகை பயிர்களான ஆடாதொடையை கருவாக வேலியாக பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் குமிழ் தேக்குக்கு இடையில் ஊடு பயிர் செய்து அதற்கு தண்ணீர் உரம் எல்லாம் கிடைப்பது போல் செய்து வருகிறேன். இடையில் பசுந்தீவன புல் மரங்களுக்கு அடியில் பயன்படுத்தி மாட்டுப்பண்ணை வைத்து மாட்டுகளுக்கு பயன்படுத்தி வருகிறேன். தேக்க மரம் தனித்தனியாகவும் மலைவேம்பு தனியாகவும் குமிழ் மரம் தனியாகவும் பாட்டாக செய்திருக்கிறேன். பிறகு தென்னை மா பலா இவைகள் மட்டும் ஒன்றாக கூட்டாக செய்திருக்கிறேன். தற்பொழுது இடைவெளிகளில் மூலிகை பயிர் செய்து மக்களுக்கு பயன் தரக்கூடியவைகள் பயன்படுத்தி வருகிறேன். மரங்களுக்கு இடையிலே மூலிகைகளை பயன்படுத்தி வளர்த்து மற்றவர்களுக்கு செயல்முறை செய்து காமித்து அவர்களையும் மூலிகையை மரங்களுக்கு இடையிலே வளர்க்கும் அளவிலே விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மூலிகை மருந்துகள் எல்லாருக்குமே இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற விவரங்கள் பயிர் செய்து மக்களுக்கு மரங்களுக்கு இடையிலேயே 2 பிரயோஜனம். 2வது மரம் வளருது, இடையில் இருக்க இடத்த நம்ம எப்போவுமே பிரயோஜனமாக பயன்படுத்தணும். மரம் 20 வருஷத்துக்கு அப்புறம் லாபம். அதுக்கு இடையில் கிடைக்கிறதுக்கு ஊடு பயிர் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்தலாங்கிற ஒரு செயல்முறை விளக்கத்தை நான் இந்த ஊராட்சிக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாகவே நான் மூலிகை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையத்தின் மூலமாக கன்றுகள் பெற்று காலேஜ் படிப்பு தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் 4 வருடங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய எம்எஸ்சி வேளாண் கல்லூரியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பண்ணேன். அப்புறம் என்னோடய பிஹெச்டி ப்ரோக்ராம் நியூ டெல்லியில் உள்ள இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் என்னுடைய முதுகலை படிப்பை முடித்தேன். இந்த பிஹெச்டி பண்ணுற சமயத்தில் இந்திய கவர்மெண்ட் மூலமாக என்னுடைய விவசாய விஞ்ஞானிக்கான அப்ளிகேஷன் பார்த்து நான் இந்த வேளாண் சயின்டிஸ்ட்டுக்கான வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாம் ஆனது 3 விதமாக நடக்கும். இதில் முதல் நிலை தேர்வில் அப்ஜெக்டிவ் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 எக்ஸாமையும் பாஸ் பண்ணி நான் இப்போ வேளாண் விஞ்ஞானியாக கடந்த ஜனவரி மாதம் இந்திய கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். இதில் இந்த வேலையில் முதல் 7 மாதங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 7 மாத ட்ரைனிங்கில் இந்த 7 மாத ட்ரைனிங் ஆனது ஹைதராபாத்தில் முதல் 3 மாதமும் அடுத்து 1 மாதம் நான் எந்த ஆராய்ச்சி நிலையத்தில் போஸ்டிங் செய்கிறாங்களோ அந்த இதில் அடுத்த 3 மாதங்கள் என்னுடைய ட்ரைனிங் நான் முடிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 மாத ட்ரைனிங்கில் நான் 21 நாள் களப்படிப்புக்காக இங்கே கோவில்பட்டியை சார்ந்த ஏஆர்எஸ் கோவில்பட்டி ரிசர்ச் ஸ்டேஷனில் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த 21 நாள் ட்ரைனிங்கில் நாங்கள் கோவில்பட்டியில் இருக்கிற வானரமுட்டிங்கிற ஒரு ஊரில் செலக்ட் செஞ்சு அதில் அந்த ஊரில் விவசாய பெருமக்கள் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வகையான விதைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதில்லாத என்ன ஆடு மாடுகள் கோழி வளர்ப்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அது இல்லாமல் அவங்களோட பிரச்சனைகள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக எங்களோட படிப்பு மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு நாங்கள் தகவல் நான் நடவு செய்துள்ளேன். நடவு செய்ததன் விளைவாக இப்பொழுது 3 வருடத்திலே அளவுகள் ஒரு 4 சுத்து அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னொரு 10 வருஷத்திலே ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறது. இதே போல் எல்லாரும் பயன்படுத்தி நீங்களும் வருமானம் பெற வேண்டும். மூலிகையிலே பயன்படுத்தி நோய் இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயி ஏ நடராஜன் அவர்களை 091513265114 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இந்திய வேளாண் விஞ்ஞானிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்று ஹைதராபாத்தில் அமைந்துள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சி மேலாண்மை கழகத்தில் பயிற்சிகளை பெற்று வேளாண் விஞ்ஞானிகளுக்கான கள அனுபவ பயிற்சியாக கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மையில் ஏற்படும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்கள் மேற்கொள்ளும் வழிமுறைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்தும் அதில் தான் மேற்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் குறித்து
பயிற்சியினை பெற்று வரும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த மாணவர் எஸ் அரவிந்தன் தான் பெற்ற கள அனுபவ பயிற்சியினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த வெள்ளாங்கோயில் ஊரை சேர்ந்தவர். நான் வந்து என்னுடைய 12ஆம் வகுப்புக்கு பின்னர் என்னுடைய இவரின் வேளாண் சாகுபடி முறையினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, கடந்த 15 ஆண்டு காலமாக இயற்கையே விவசாயமாக செய்து வருகிறேன். மூலிகை மருத்துவமும் செய்து வருகிறேன். மரங்கள் பயிர் செய்திருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வனவியல் விரிவாக்க மையம் மூலமாக கன்றுகள் பெற்று நடவு செய்துள்ளேன். தேக்கு, குமிழ் தேக்கு, செஞ்சந்தனம் போன்ற மர வகைகள் பயிர் செய்துள்ளேன். நான் இயற்கையாகவே நான் பலா, தென்னை இந்த மாதிரி வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மரம் வளர்ப்பு மற்றும் மூலிகை வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஏ நடராஜன். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடி தாலுகா மாங்கோட்டை கிராம விவசாயி ஆவார். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையத்தின் மூலம் தேக்கு, குமிழ், செஞ்சந்தன மரக்கன்றுகளை பெற்று நடவு செய்து அதில் ஊடு பயிராக பசுந்தீவனம் மற்றும் மூலிகை பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். மேலும் வேலி ஓரங்களில் ஆடு தொடா போன்ற மூலிகை பயிர்களை சாகுபடி செய்வதோடு ஏற்கனவே தான் வளர்த்து வரும் தென்னை, பலா மரங்களிலும் ஊடுபயிர் சாகுபடி செய்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும்